வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மார்ச் 17 இன்னைக்கு நேஷனல் முய்தாய் டே அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. ஆல்ரெடி இந்த டேட்டை நம்ம பார்த்துருப்போமே. ஆமாம், February 6 பார்த்துருப்போம். அன்றைக்கி நான் சொல்லிட்டேன் இவங்க மார்ச்லேயே வந்து இந்த டேட்டை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு. இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முய்தாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பாக்ஸிங்க. இப்போ பாக்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குத்து டம்முன்னு அச்சுனே இருப்பாங்களே. பட் ஆனால் இந்த முய்தாயில் வந்து ஒரே அடி தான். இதுக்கு வந்து இன்னொரு பேர் கூட இருக்குது, ஆர்ட் ஆஃப் 8 limbs அப்படின்ட்டு. அதாவது இந்த 8 விதமான மூட்டு அடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூட்டுகளை வச்சு ஒரே அடி தாங்க. அது பயங்கரமான ஒரு ஃபோர்ஸில் விழுறதுனால 1-2 அடிக்கு மேலே நிறைய பேர் தாக்கு பிடிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வித்து தாங்க, ஒரு தற்காப்பு கலையாக தான் இருக்குது. இது எப்படி உங்கள் நாட்டில் உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய பேஸுன்றது ஆசிய கண்டங்கள்லேருந்து உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பட் இருந்தாலும் இது செம ஃபேமஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் தான். அயுத்தாவினுடைய அரசராக இருந்த சூரியேந்திர தி பேடி அப்படின்ற ஒரு பர்சன் தான் பார்த்தீங்கன்னா இது பயங்கரமாக ஃபேமஸ் ஆகி அவங்க நாட்டில் இருக்கிற எல்லாரையுமே வந்து பயிற்சி பண்ண ஆரம்பித்தார். அப்படிப்பட்ட அந்த அரசர் வந்து பார்த்தீங்கன்னா அரியரை ஏறின அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா February 6. அதனால தான் பார்த்தீங்கன்னா February 6 இவங்க அந்த டேட்டை கொண்டாடுறாங்க. பட் இருந்தாலுமே இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸாக இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது உருவானது டைம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1774 பர்மா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களெல்லாம் வந்து சியாமில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கைது பண்ணி கொண்டு போயிட்டு அங்கே அடிமையாக வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அடிமையெல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ ஒரு நாள் ராஜாவுக்கு போர் அடிதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு குத்து சண்டை போடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைதிங்கெல்லாம் கூப்பிட்டு சண்டை போடுவாங்க, வேடிக்கை பார்ப்பாங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நைகானோம் டாமை அப்படின்ற ஒரு பர்சன் என்ன பண்ணியிருக்காரு, ஃபர்ஸ்ட் டைமாக இந்த வித்தையை காட்டுறாரு. கிட்டத்தட்ட 10 பேர் அச்சு தும்சம் பண்ணுறாரு. அரசருக்கு செம்ம இம்ப்ரெஸ் ஆகி போச்சு. யாரா ஒரு வித்தியாசமாக பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அத்தனை கைதிகளையும், இந்த சியாம்லேருந்து கூப்பிட்டு வந்து அத்தனை கைதிகளையும் விடுதலை பண்ணி அவரையும் விடுதலை பண்ணுறாங்க. அந்த சமயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த முய்தாய் அப்படின்ற ஒரு கலையானது பயங்கர ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குதுங்க. அப்படி இந்த கலையினுடைய தந்தையாக பார்க்கப்படக்கூடிய நைகானோம் டாமை ஃபஸ்ட் டைமாக 1775 ஃபைட் பண்ண இந்த டேட்டை தான் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி இவங்க வந்து முய்தாய் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த இவங்க நாட்டில் பயங்கர ஃபேமஸாக இருக்கக்கூடிய இந்த தற்காப்பு கலையை பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் சேகலைங்க. இருந்தாலும் 1995 என்ன பண்ணாங்கன்னா வேர்ல்டு முய்தாயினுடைய சங்கமானது உருவாச்சு. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கோரிக்கைகள்ன்றது வருஷம் வச்சுக்கினே வர 2016 ஒலிம்பிக்கும் பார்த்தீங்கன்னா அதை ஓகே அங்கீகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறாங்க. ஸோ இப்படி இவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தற்காப்பு கலையை கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட டே தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் முய்தாய் டே அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 17 செலிப்ரேட் பண்ணுறாங்க தாய்லாந்து. நெக்ஸ்ட் டே பங்களாதேஷில் இன்றைக்கி 2 டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. ஒன்று ஷேக் முஜிபாரினுடைய பர்த்டே, இன்னொன்று சில்ட்ரன்ஸ் டே. இவருடைய இந்த டே தான் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் டேவும் வந்து இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரி, இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்காளதேசம் நம்ம அது பாகிஸ்தான் வந்து பிரிஞ்சு போச்சு நம்மகிட்டேருந்து. அதுக்கப்புறம் பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்ச இடம் தான் இந்த வங்காளதேசம். இந்த வங்காளதேசம் பிரியறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர் தான் இந்த பர்சனு. இவர் தான் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் கட்சி வந்து உருவாகிற 1971 என்ன பண்ணுறாருன்னா ஒரு உரையை ஆற்றுறாரு. அதாவது பாகிஸ்தானோட இவங்க சேர்ந்து இருந்தப்ப அந்த உரை மூலமாக பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் கொதிச்சு எழுந்து இவர் சொல்கிறதுலாம் கரெக்டு, நம்மளை வந்து பயங்கரமாக அடக்குமுறையில் வச்சிருக்கிறாங்க, நம்ம மொழிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போராடுறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு இவர் உரையாற்றின 18வது நாள், அது முடிஞ்ச 18வது நாள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போராட்டன்றது ஆரம்பிக்குது. அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றியை அடைகிறாங்க. வங்காளதேசம் தனியாக பிரிஞ்சு வந்துச்சு. ஸோ முதல் முறையாக இவர் வந்து ஜனாதிபதியாகவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ இப்படிப்பட்ட இந்த பர்சனை வந்து செலிப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த விடுதலைக்காக காரணமாக இருந்தவர் வங்காளதேசத்தினுடைய தந்தையாகவும் இவர் பார்க்கப்படுறாரு. அப்படிப்பட்ட ஃபேமஸான பர்சனுடைய பர்த்டேவை தான் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதே நாளில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் நம்ம எல்லாத்தினுடைய தந்தை அப்படின்னும் பொழுது அந்த குழந்தைங்க இவங்களை பார்த்து வளர்ந்தாங்க அப்படின்னா, இப்போ ஒரு நல்ல ஒரு சிறந்த மனிதரை பார்த்து வளர்ந்தாங்கன்னா குழந்தைங்களும் நல்லா வளருவாங்களே. அதனால் இவருடைய பர்த்டேலேயே வந்து குழந்தைகள் தினமும் வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த டேவையும் வந்து சேர்த்து வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைங்களுடைய டே வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்களுக்காக வந்து இந்த கவிதை கட்டுரை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செலிப்ரேஷன்ஸு, அவங்களுக்கு விளையாட்டு போட்டி அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையை எந்த அளவுக்கு நம்ம வளமிக்க ஒரு குழந்தையாக வந்து வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க. நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு ஸ்கூலில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை வச்சு முடிச்சு விட்ருவோம்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது பயங்கரமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது வங்காளதேசம் கொடுத்துருக்காங்களாம். ஸோ அப்படி கொண்டாடக்கூடிய 2 டே தான் பார்த்தீங்கன்னா ஒன்று ஷேக் முஜிபாரினுடைய பர்த்டே, இன்னொன்று சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க பங்களாதேஷ் மார்ச் 17. நெக்ஸ்டே பிலிப்பைன்ஸில் ரமோன் மக்சேசி அப்படின்ற ஒரு பர்சனுடைய மெமோரியல் வந்து இன்றைக்கி அனுசரிக்கிறாங்க. இவர் பிலிப்பைன்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனுங்க. இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு செம்மையாக இருக்குது. காரணம்னு பார்த்தீங்கன்னா இவர் மக்களினுடைய ஜனாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய ஒரு ஆள். இவர் 7வது ஜனாதிபதியாக பிலிப்பைன்ஸில் இருந்த பர்சனு. அப்படி என்ன பண்ணிட்டார், எதுக்காக இவர் மக்கள் ஜனாதிபதின்றாங்கன்னா, இவர் வந்து ஃபஸ்ட் டைமாக அந்த ஜனாதிபதி பதவி ஏற்ற அந்த நாளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய பாரம்பரிய உடையோட போய் நின்றுகிறாரு. அது பார்த்தோன்னே அடடா நம்மால் இவர் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் ஃபஸ்ட்டு கிரியேட் ஆச்சு. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாளிகை, இப்போ அவங்க தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்குலாம் வந்து எவ்வளோ செக்யூரிட்டி, எவ்வளோ பாதுகாப்பு இருக்கும். நார்மலாக ஒருத்தர் அப்படியே போனாங்க அப்படின்னாலே அவ்வளோ போலீஸ் நிற்பாங்க. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த
ஜனாதிபதி மாளிகையை வந்து மக்கள் பார்வைக்காக அப்படி ஓப்பனாக விட்டுக்கிறாரு, யார் வேணால் வரலாம், யார் வேணால் போகலாம் அப்படின்ற அளவுக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஓப்பன் டைப்பாக இருந்துக்கிறாரு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட பயங்கர ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காரு. அட் த சேம் டைம் ஹக்பலா ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங்கு, இந்த கேங்கினுடைய அந்த கிளர்ச்சியை வந்து முடிவு கொண்டு வந்தார். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய கிளை கதை தான், இருந்தாலும் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானுடைய போர் நடந்த அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக எழுப்பின ஒரு கேங்கு, விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய கேங்கு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க வந்து சுதந்திரமாக அடைஞ்சிட்டாங்க. இருந்தாலும் இவங்களை வந்து ஒரு கிளர்ச்சி குழுவாக பார்த்தாங்க. அமெரிக்காவுடைய படை இவங்களுக்கு வந்து நிறைய பெரிய பிரச்சனையை கொடுத்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸ் வந்து அந்த ஒரு சரியான ஒரு இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளர்ச்சின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்தது. அதுக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்குது, பட் அதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. இவர் எப்படி இதை முடிவு கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆரம்பத்தில் ஒரு இன்ஜினியராக இருந்தவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க நாட்டில் போர் நடந்ததுனால அந்த போருக்கு இவரும் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தார். அப்படி இவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த படைகள் இருக்காங்க இல்லையா, இந்த ஹக்பலா ஹப் அப்படின்ட்டு, இவங்க வந்து அதிகமாக விவசாயிகள் இருக்கக்கூடிய படை, இதுக்கு வந்து இவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த குழுவில் இவருமே இருந்துக்கிறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரச்சனை என்னன்றது இவருக்கு நல்லா தெரியும். ஸோ அதை எல்லாத்தையும் முடிச்சு வச்சு கடைசியில் அந்த கிளர்ச்சி குழுவை வந்து முடிச்சும் விட்டார். ஸோ இப்படி பல விஷயங்களை பண்ண இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காருன்னா, 1957 ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, செபுலேருந்து மணிலாவுக்கு ஒரு விமானத்தில் போயிட்டு இருக்காரு, ஒரு சிறப்புரை ஆற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் பார்த்தீங்கன்னா அந்த விமானமே காணாமல் போயிடுச்சுன்ற நியூஸ் மட்டும் தான் வருது. மக்கள் எல்லாம் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது, என்னாச்சு அப்படின்ற ஒரு பரபரப்பு போயிட்டு இருக்க. நியூஸ் பேப்பர்ஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, போனதில் 36 பேர் வந்து இறந்துட்டாங்க, அதில் மொத்தம் 56 பேர் போனாங்க, மீதி இருக்கவங்க தான் பழச்சிருக்காங்க அப்படின்ற நியூஸ்லாம் வருது. உடனே அதில் உண்மைத்தன்மை இல்லை அப்படின்றது எல்லாரும் புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஏன்னா மொத்தமாகவே அந்த விமானத்தில் போனது 25 பேர் தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளராக இருந்த நெஸ்டர் மட்டா அப்படின்ற ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் உயிர் பழச்சி வெளில வந்திருக்காரு. கடைசியாக வந்து அவர் தான் இவர் போனதுக்கப்புறம் இவருக்கு பதிலாக அந்த பதவியை ஏற்று மீதி இருக்கக்கூடிய நாட்களை வந்து கழிச்சார். ஸோ இப்படி இவருடைய இறப்பு என்ன ஆச்சு, உண்மையாகவே அந்த இடத்துல என்ன தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக தாங்க இருக்குது. நம்ம ஊரில் நேதாஜி எப்படி இறந்தாருன்றது நமக்கு எப்படி ஒரு பெரிய சர்ச்சையோ, அந்த மாதிரி பிலிப்பைன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரமோன் மக்சேசே அப்படின்ற ஒரு பர்சன் என்ன ஆனார், அவருக்கு என்ன தான் நடந்துச்சு அப்படின்றது ஒரு பெரிய சர்ச்சை தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பர்சன், மக்களினுடைய ஜனாதிபதியாக பார்க்கக்கூடிய ஒரு பர்சனுடைய இறப்பை தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அனுசரிக்கிறாங்க பிலிப்பைன்ஸு மார்ச் 17. நெக்ஸ்ட் டே செயின்ட் பேட்ரிக்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து அயர்லாந்து, கனடா, யூகே அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகள், அதுவும் இந்த கத்தோலிக்க ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாருமே, உலகம் முழுக்கக்கூடிய எல்லாருமே வந்து இவர் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இவர் யார், இவருடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அயர்லாந்தில் இருந்த ஒரு பர்சனு. இவர் வந்து ஐரிஷ் மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா கடல், அதாவது இவர் அடிமையாக கூட்டு போயிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 6 வருஷமாக வந்து அடிமையாக இருந்தவர் ஒரு கட்டத்தில் என்ன ஆனார்னே தெரில. ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு கழிச்சு என்ன பண்ணுறாரு, ஒரு பயங்கரமான ஒரு பர்சனாக வராரு. இவரோட புராண கதையாக இவர் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, அயர்லாந்தில் இருக்கக்கூடிய பாம்புகள்லாம் விரட்டின ஒரு பர்சன் அப்படின்ட்டு. ஏன்னா இவர் அந்த விரட்டின அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இதழ் கொண்ட ஒரு செடி ஒன்று இருக்குது. ஸோ இந்த செடியை வந்து அவர் கையில் வச்சு இது பண்ணியிருக்கு. அதுக்கு பேர் வந்து ஷம்ப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. இந்த ஷம்ப்ராக் அப்படின்ற ஒரு செடியை வச்சு அவர் இதெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் அந்த ஷம்ப்ராக் அப்படின்ற ஒரு செடி பார்த்தீங்கன்னா இவங்க நாட்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு சின்னமாகவே பார்க்கப்படுது. இவங்களுடைய எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஷம்ப்ராக் அப்படின்ற ஒரு 3 இலை இருக்கக்கூடிய அந்த செடியை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த செடியை வச்சு இவர் பண்ணார் அப்படின்ற மாதிரி நிறைய கதைகள்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ அதனால் அவங்க நாட்டினுடைய கொடிகள்லையும் சரி, நிறைய இடங்கள்லையும் சரி, இந்த செடியை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கி இந்த நாளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொது விடுமுறையோட பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த ஒரு துறவியாக இருந்ததுனால, அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா கத்தோலிக்கினுடைய ஒரு முக்கியமான ஒரு பர்சனாகவும் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய மக்களால் அவர் வந்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு பர்சனாக மாறி இருக்காருங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் பார்த்திங்கன்னா செயின்ட் பேட்ரிக்ஸ் அப்படின்றவர். அவரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட தினம் தான் பார்த்திங்கன்னா செயின்ட் பேட்ரிக்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அயர்லாந்து, கனடா, யூகே உள்ளிட்ட உலகம் இருக்கக்கூடிய கத்தோலிக் மக்கள் மார்ச் 17. நெக்ஸ்ட் மொபிலைசேஷன் எம்ப்ளாயி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து உக்ரைன் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. மொபிலைசேஷன் அப்படின்றது என்னன்னா அணி திரட்டல் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா எல்லாரையும் கூட்டின்னு போவாங்களே. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கட்சி மீட்டிங் நடக்குது அப்படின்னா இப்போ வாங்கப்பா அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு 1/4 கிலோ தண்ணியும் ஒரு பிரியாணி பொட்டலமும் தர வாங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமாக கூட்டின்னு போய் உட்கார வைப்பாங்க. ஏன்னா பேசுகிறதுக்கு கேட்கணும்ல மக்கள், அது கேட்குறாங்களோ இல்லையோ, சும்மாவது உட்காரதுக்கு ஒரு கூட்டம் வேணும். ஸோ அதுக்கு ஆக்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி. ஆனால் அது கிடையாது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சீரியஸான விஷயம். என்னென்னா இப்போ அவங்க நாட்டில் வந்து போர்லாம் நடக்குதுல்ல, அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எல்லாரையுமே ஒன்றா அணி திரட்டி எல்லோரும் வந்து போருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிற ஒரு கேங். இது வந்து யாரெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஊரில் இருக்கக்கூடிய தலைவர்கள், நகராட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள், அதுக்கப்புறம் இராணுவ அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது எல்லாத்தையும் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலையில் இருக்கவங்களாம் பண்ணுவாங்கல்ல. அப்படிப்பட்ட அந்த கேங்கை அணியை திரட்டுறவங்கலாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்படுதான். இது எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா 1992 ஆயுதப்படைகளை வந்து உருவாகணும்னு சொல்லிட்டு அவங்க நினச்சாங்க. அதில் நிறைய பேரை வந்து கட்டாயப்படுத்தல் மூலமாக எல்லாரையுமே நம்ம கட்டாயப்படுத்தி கூட்ட முடியாதுல்ல. ஸோ அதை சேர்க்கறதுக்குன்னு ஒரு ஆட்கள் தேவையில்லை. அப்படிப்பட்ட அந்த ஆட்களை தான் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14 தான் இந்த டேட்டை வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் 2000க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா ரஷ்யாவினுடைய தலையீடு அப்படின்றது உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிது. 2000 இது வந்து விடுமுறையாகவே வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க.
அதை தொடர்ந்து 2014 ரஷ்யா டோட்டலாக உள்ளே வந்து இவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க இந்த டேட் ஆனது டோட்டலாக அப்படியே மாறிடுச்சு. ஸோ இந்த மெயினாக எதுக்காக அப்படின்னா இந்த இராணுவத்துக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் ஒரு அணியை திரட்டி கூட்டத்தை சேர்க்கக்கூடிய அந்த ஆட்களை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டே தான் பார்த்தீங்கன்னா மொபிலைசேஷன் எம்ப்ளாயி டே அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 17. இயற்கையோட நியதியில் ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும். வலிகள் தான் சுகம்னு உணர்ற வரைக்கும் வாழ்க்கையில் சந்தோஷன்றது கிடைக்கவே கிடைக்காது. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பாண்டியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.